தனுசு, நடக்காத விஷயங்கள் வாழ்க்கையில நடக்குமா? நினைக்கிற விஷயங்களே நம்ம வாழ்க்கையில ஒன்னொன்னும் தடையா இருக்கு. இதுல எதிர்பாருங்கன்னா என்ன பண்ணலாம்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சனி ஒரு பக்கம் வக்ரம், இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாயிருக்காரு. இவ்வளவு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்ன நடக்குது தனுசுக்கு நம்ம பார்த்தோம்னா, அது கரியரா இருந்தாலும் சரி, உங்க ரிலேஷன்ஷிப்ஸா இருந்தாலும் சரி, இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்களை எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இந்த மாதத்துல நம்ம பார்க்கும்போது உங்களுடைய ராசி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? சோ உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டுலதான் இப்ப ராகு அமர்ந்திருக்காரு. 4ஆம் வீட்டுல சனி, 6ஆம் வீட்டுல செவ்வாய், 7ஆம் வீட்டுல புதன், 8ஆம் வீட்டுல சூரியனோட சேர்க்கையில சுக்கிரன், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், அந்த இடத்துலதான் இப்ப செவ்வாயோட குரு. இதுல என்ன ஒரு விசேஷமான ஒரு விஷயம்னா, இந்த சூரியன், சுக்கிரன், கேது, சரிங்களா, அப்புறம் குரு, இது எல்லாமே இணைய போறாங்க ரொம்ப க்ளோஸா, நெருக்கமா. இந்த ஜூலையோட அந்த செகண்ட் வீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 4 கிரகங்களுமே ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட், ரொம்ப க்ளோஸா இருக்க போறாங்க. அதுவும் இல்லாம குரு வேற இங்க பாசிட்டிவா இருக்காரு, உச்ச குரு, பாசிட்டிவான குரு. உங்களுக்கு ராசிநாதனே குரு தான். திடீர் திருமண யோகத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த ஜூலை மாதம். எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க, டக்குன்னு ஒரு வரன் முடியும், டக்குன்னு உங்ககிட்ட ஒரு விஷயம் நடக்கும். என்னடா இது, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே, நம்ம தள்ளி தள்ளி போச்சே, பட் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கே. இப்போ நடக்காத விஷயம் நடக்குது என் வாழ்க்கையில. என் குழந்தைக்கு இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா இத்தனை நாள் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், டக்குன்னு இந்த வரன் டக்குன்னு முடியுதுங்க, எப்படிங்க? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பட் டெஃபினட்டா ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இப்ப நடக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் 8ஆம் வீடு அப்படின்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொண்டு போறது. சரி, அது இல்லைன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு மேரேஜ்ல ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போவீங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன, குழந்தை, நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலி எப்படி நம்ம பிளான் பண்ணி மேல கொண்டு போறது, அடுத்தடுத்து என்னென்ன ஃபேமிலியில உள்ள கொண்டு வரணும், நெக்ஸ்ட் பேபிக்காக ட்ரை பண்றதா. ஏன்னா குரு எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்த அவர் பெரிது பண்ணுவார், பெருசாக்கி விட்டுருவார். அப்ப குருவே உங்களுக்கு 8ல போயிட்டு உச்சத்துல இருக்காரு அப்படின்னா குடும்பத்தை நல்லா வளர்க்கறது தான் குருவோட வேலை. சரியா? ஸோ பாசிட்டிவான விஷயம் முதல் விஷயம். செகண்ட் விஷயம் இங்க என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப ரொம்ப கவனிச்சு ரொம்ப உன்னிப்பா நம்ம பார்த்தோம்னா, இந்த உச்ச குருவோட சூரியன் சேர்ந்தது மட்டும்தான். இந்த உச்ச குருவோட சூரியன் இந்த மாதத்துல சேர்ந்திருக்காரு. ரொம்ப 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 பவர்ஃபுல்லா, ரொம்ப சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜா சூரியன் கூட குரு, உச்ச குரு. ஸோ ரொம்ப பாசிட்டிவா, அதுவும் 8ஆம் வீட்டுல இருக்கு, பாசிட்டிவான ஒரு வீடு. அதுவும் இல்லாம 9ஆம் இடத்தோட அதிபனும் அங்க போய் சேர்ந்திருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஓகே, குழப்பங்கள் கண்டிப்பா நமக்கு நிவர்த்தி ஆகும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 8ஆம் வீட்டோட அதிபன் சந்திரன். சரிங்களா? சந்திரன் ஒரு நிலை இல்லாத ஒரு கிரகம், அதாவது 2 நாள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல செவ்வாய் சனியோட பார்வை வர இருக்கு. சனி செவ்வாவை தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்துட்டு இருக்காரு. செவ்வாவோட சனியை பாக்குறதோ இல்ல சனி செவ்வாவை பாக்குறதோ அந்த அளவுக்கு நல்லதே கிடையாது. ஜோதிடத்துல நான் சொல்றேன், சுய ஜாதகத்திலயுமே சனி செவ்வாய் பாக்குறவங்க எல்லாம் நல்லாதான் டாப்ல இருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம். பட் அது எந்த பாவகத்துல இருந்து பாக்குது, எதிரி ஸ்தானத்துல இருந்து பாக்குதா? எதிரி ஸ்தானம் எடுத்தீங்கன்னா 6, 8, 12. சரிங்களா? இந்த 6, 8, 12 பாவங்கள்ல அமர்ந்தோ மறைஞ்சோ பார்க்கும்போது நிச்சயமாக அது பிரச்சனைகளை கொடுக்குது. அதே சுப வீடுகள் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை. 6, 8, 12 பாவங்கள் இருக்கும்போது அது பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்குதுதான். சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது கரியர் ரீதியா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு 4ஆம் வீட்டுல சனி பகவான் 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. 10ஆம் வீட்டோட அதிபன் யாரு? இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த புதன் ஆட்சி பெற்ற நிலையில 7ல இருக்கார். கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போகும். ஓகே, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி போச்சோ, போன மாசம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ, சேம் கைண்ட் ஆஃப் திங் தான் உங்களுக்கு போகும். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி பேலன்ஸ்டா போகும். ஏன்னா 7ஆம் இடத்துலயே தான் இருக்காரு.
ஸோ 7ஆம் இடம் அப்படின்றது பேலன்ஸ் தானேங்க. இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ப்ரொஃபஷனல் லைஃப் பேலன்ஸ், பர்சனல் லைஃப் பேலன்ஸ், கரியர் லைஃப் பேலன்ஸ். ஸோ நீங்க யூல் பி பேலன்ஸ்ட் இந்த மாசம். ரொம்ப ஓவராகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. ஒரு மாதிரி பேலன்சிங்காக தான் போகும். பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நடக்கும், பேலன்சிங்காக தான் போகும். எனி டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க, இப்போ விசா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல 10ஆம் இடத்தோட அதிபன் 7ல இருக்காரு. இன்னொன்று வந்து சனி செவ்வாயோட தொடர்பும் பார்வையும் இந்த மாதிரில இருக்கிறதுனால டெஃபினட்டா பெண்டிங் விசாஸ் ஏதாவது இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பெண்டிங்லேயே போயிட்டு இருக்கு, முடியாம இருக்கு அப்படின்னா கூட பாசிபிள் சான்சஸ் உங்களுக்கு ரீலொகேஷனுக்கும் பாசிபிள் சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஆல்ரெடி சனி நம்ம ராசியை வர பார்த்துட்டு இருக்காரு, அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ சனி இந்த டைம்ல ராசியை பாக்குறாரு. செகண்ட் பாயிண்ட் ராசிக்கு 3ஆம் வீட்டை பாக்குறாரு. தேர்ட் பாயிண்ட் ராசிக்கு 7ஆம் வீட்டையும் பாக்குறாரு. ஸோ டோட்டலா 6, 10, 1 6, 10, 1 இந்த வீடுகள்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ரீலொகேஷன் அண்ட் விசா ப்ராசஸிங் ஏதாவது தடைப்பட்டு இருந்ததுன்னா பாசிபிளா உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அடுத்து படிப்பு விஷயங்கள் எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி மாற்றங்கள் சேஞ்சஸ் இந்த மாதத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, படிப்பு விஷயங்கள் வரும்போது 5ஆம் இடத்தோட அதிபன் வந்து உங்களுக்கு சுக்ரன் இல்லையா? அந்த சுக்ரனே உங்களுக்கு இப்ப 8ஆம் இடம் சூரியனோட ஒரு சேர்க்கையில், அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூரியன்ற சொல்றதை விட சூரியன், சுக்ரன், குரு, கேது இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி அந்த 8, 9 பாவங்களும் ரொம்ப நெருங்கி இருக்க போறாங்க இந்த ஜூலை மாதம். நான் தான் முன்னாடி சொன்னேன், சூரியன், குரு, சுக்ரன், கேது எல்லாமே வந்து ஒரு மாதிரி நெருக்கமா இருக்க போகுது. 8, 9 பாவங்கள் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்க போகுது. ஸோ ரீலொகேஷனுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை விசா பெண்டிங் இருக்கு, ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு, உங்க ஒருவேளை உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா ஸோ டிராவலிங்கான வாய்ப்பு அதிகமா பாக்குறேன் இந்த ஜூலை மாதத்துல. ஐ கேன் சி தட் நிறைய டிராவல் பண்ணி போறதுக்கான, இடம் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் டிராவலிங்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வரும். விருச்சிக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.